அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று சங்கடஹர சதுர்த்தி. சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள், வாழ்க்கையில் உள்ள வினைகள் அனைத்தும் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த என்ன ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சங்கடஹர சதுர்த்தி வருகிறது. இது அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை நாம் முறைப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். நான் எப்பொழுதும் ஒருத்தருக்கு சொல்கிறது தான், ஒரு குடும்பத்தில் மாற்றி மாற்றி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இப்போ தாமா ஒரு பிரச்சனையா அப்பாடான்னு மூச்சு விடுறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வந்துடுது. இப்படி நிறைய வீடுகளில் நடந்துகிட்ருக்கோம். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டே இருந்தது. இது பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு இல்லை, ஒரே பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே அது போயிட்டே இருந்தது. இதற்கு என்னடா ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பொழுது எனக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு இந்த சங்கடகர சதுர்த்தி ஆண்டு நான் செஞ்சிட்ருந்தேன். அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கறது, விநாயகருக்கு வழிபாடு செய்கிறது, இது மாதிரியான விஷயங்களை நான் செஞ்சிட்ருந்தேன். 1-2 வாரங்கள்லேயே எனக்கு படிப்படியாக அந்த பிரச்சனையினுடைய வீரியம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அடுத்து அந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்ந்து எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் பெருசாக எதையும் செய்ய சொல்லலைங்க. நாம் கடவுளை நம்பி வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. நான் இது மட்டும்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும் கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாது. இப்படி செஞ்சால் நல்லது நடக்கும், இல்லைம்மா இதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க உங்களால் என்ன முடியுமோ அந்த வழிபாட்டை செய்யுங்க. எப்பொழுதும் கடவுள் என்ன நம்மளுக்கு நைவேத்தியம் வச்சுருக்காங்க, எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அருள் புரிய மாட்டார். எந்த அளவுக்கு நம்ம உள்ளன்போடு நம்பிக்கையோடு அவரை வழிபாடு செய்கிறோம், எவ்வளவு பக்தி அவர் மேலே வச்சுருக்கோம், எவ்வளோ நம்பிக்கை அவர் மேலே வச்சுருக்கோம், இதை மட்டும்தான் கடவுள் பார்ப்பாங்க. அப்போ கண்டிப்பாக உள்ளன்போடு சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றி விநாயகப் பெருமானை நீங்கள் முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க. இந்த தீபம் நீங்கள் வீடுகளில் ஏற்றக்கூடாது, கோவில்களில் மட்டும்தான் ஏற்ற வேண்டும். நீங்கள் சாதாரணமாக வீட்டில் விநாயகப் பெருமானின் திருவுருவ படத்திற்கு நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிகப்பு நிற மலர்கள் ரொம்ப பிடிக்கும், அருகம்புல் சாத்திக்கலாம். வெள்ளை இருக்க மாலை, அந்த வெள்ளை இருக்க பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாலை சாத்தி தீபங்கள் சாதாரண நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் தின்பண்டங்கள் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க. மோதகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுண்டல், பொரி உருண்டை, எள்ளுருண்டை, கடலை உருண்டை, இந்த மாதிரி எது வேணாலும் அவருக்கு வச்சு நீங்கள் படைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி வீட்டில் உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில், இது தெருவுக்கு தெருவு விநாயகர் கோவில் எல்லா ஊர்கள்லையுமே இருக்கும். அப்போ அங்கு சென்று இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. என்ன தீபம் அப்படின்னா, வெள்ளை இருக்க இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலைகள் 2 பறிச்சுக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதற்கு மேலே 2 மண் அகல் விளக்குகள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. இது விநாயகர் கோவிலில் தான் ஏற்ற வேண்டும், வீடுகளில் ஏற்றக்கூடாது. நம்ம நிறைய வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்துட்டே இருப்போம். எப்படா அந்த பிரச்சனை எல்லாம் தீரும், நிம்மதியாக ஒரு மூச்சு விட்டு வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம போயிருப்போம் இல்லையா? அப்போது அதெல்லாம் நம்ம எல்லா முயற்சியும் நம்ம எடுத்துகிட்டு இனிமேல் இந்த விஷயத்தை நம்ம சொல்லாமல் இருக்கணும், இனிமேல் இந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கணும், இதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படிம்போம். ஆனால் அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணால் கூட மேலும் மேலும் நம்ம வாழ்க்கையில் எதில் சண்டை வருது, எப்போ வருது, இல்லை உறவினர்களுக்கிடையே சண்டை, கணவன் மனைவி சண்டையாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை, அடிக்கடி உடல் நலம் சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வெள்ளருக்க இலையில் தீபம் போட்டு விநாயகரை வழிபாடு செஞ்சு பாருங்கள். அதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள்
வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் வினைகள் அனைத்தையும் விநாயகப் பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போது வாய்ப்பு இருக்கிற அனைவரும் இன்று இந்த வெள்ளருக்க இலை அப்படிங்கிறது பரவலாக எல்லா இடங்களிலேயும் கிடைக்கக்கூடியது தான். ரொம்ப வெளிநாட்டில் இருக்கிறோமா, வெளி மாநிலத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த இலைகள் கிடைக்கல அப்படின்னா அரச இலை வச்சுக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா வெறும் சாதாரண மண் அகல் விளக்குலையே நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. முடிந்த வரைக்கும் இந்த வெள்ளருக்க இலையில் தீபம் ஏற்ற பாருங்கள். நம்ம வீடுகள்லேயே பார்த்திங்கன்னா வெள்ளருக்க விநாயகர்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்வோம். இந்த வெள்ளருக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியது இந்த வெள்ளருக்க விநாயகர். நம்ம அநேக வீடுகளில் இந்த வெள்ளருக்க விநாயகரை வாங்கி வச்சுருப்போம் இல்லையா? அப்போது அப்படிப்பட்ட அந்த வெள்ளருக்க இலையில் நம்ம தீபம் ஏற்றணும் விநாயகருக்கு அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகளுமே நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வாய்ப்பு இருக்கிற அனைவரும் இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அம்மா அந்த பதிவை நான் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன் அப்படிங்கிறவங்க வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்கலாம். அதுலேயும் இந்த சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையோடு இந்த மாதம் நம்மளுக்கு வருது. இந்த ஆண்டின் முதல் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அப்போது இப்பேற்பட்ட சங்கடகர சதுர்த்தியில் நம்ம விநாயகரை மனமுருகி நம்ம வழிபாடு செய்யலாம். இதை விரதம் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தீபத்தை ஏற்றணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடிகிறவங்க செய்யுங்க. விரதமெல்லாம் இல்லைம்மா நாங்கள் வழிபாடு மட்டும் செய்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான மாற்றங்களை விநாயக பெருமான் தருவார். இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான கடவுள், ரொம்ப ஈஸியாக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய கடவுள். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் என்ன வரங்கள் கேட்டாலும் காது கொடுத்து செவி சாய்த்து நாம் கேட்பவர் விநாயக பெருமான். அப்படிப்பட்ட விநாயக பெருமானை இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த வெள்ளருக்க இலையில் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நேரம், ஏதோ ஒரு நேரம்ப்பா இப்படியெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்கணும்னு நடந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அதை பற்றி யோசித்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நிறைய பேர் லைஃப்பில் இருக்கும் இல்லையா? அப்போது அது நம்ம என்ன பண்ணோம், எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த பழைய நிலைமையை நம்ம சரி செய்யவே முடியாது. அந்த பழைய நிலைமைக்கு நம்மளால் திரும்ப முடியாது. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் ரொம்ப உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அது அனைத்தையும் விநாயக பெருமான் தீர்த்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கண்டிப்பாக கொடுப்பார். நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.